கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஒழுங்காக கொண்டு போங்கன்றார். சிரஞ்சீவி மாதிரி ஆகிடாதீங்க. சும்மா எம்ஜிஆர் படம், அண்ணா படம், காமராஜ் படம், அம்பேத்கர் படம், வேலுநாச்சியார் படம் போடுறதால ஒரு கொள்கை. அந்த வரலாறு தெரியுமா? அந்த வரலாறாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியணும்ல. அதாவது இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்துறீங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கணும், அது பொறுப்பு இருக்குது. ஆனால் அவங்க கேட்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்பாங்க. கேட்குறதோ அது சட்டம். ஆமாம், எவ்வளோ ஆண்கள் பெண்கள்லாம் கேட்பாங்க. அப்போது நீ 20,000 பேர் வருவாங்க அப்படி எழுதுனா அவங்க 30,000 பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே 1,00,000 பேர் பக்கத்து மாவட்டத்திலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு 9 மணி நேரம் லேட்டாக போய் பெரும் கூட்டத்தை சேர்ந்து அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு? சார், இதே திரைத்துறையில் இந்த கூட்டத்தை வச்சிருந்த ஒரு ஹீரோவை தான் வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது. ஆனால் இதே தொண்டரில் வச்சிருக்கிற ஒரு கட்சி தலைவர் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறது நல்ல விஷயம். நடைமுறை தான் காரணம், அவங்க நடந்துக்கிற முறை தான் காரணம். அதாவது எவ்வளோ பெரிய எம்ஜிஆருக்கு அடுத்து, நான் எம்ஜிஆருடைய ரசிகர்களையோ தொண்டர்களையோ எம்ஜிஆரையோ ஒப்பிடல, அந்த கூட்டத்தை சொல்கிறேன். புரியுது. அந்த காலத்தில் அந்த கூட்டம் பெருசுனா இந்த காலத்தில் இந்த பெருசு. அன்னைக்கு ஜனத்தொகையை அந்த கூட்டம் மிகப்பெரிய பெரிய. இன்றைக்கி ஜனத்தொகைக்கு இந்த கூட்டம். ஏதோ படித்த இளைஞர்கள் படிக்காதவங்க எல்லாரும் ஒன்று கண்மூடித்தனமாக விரும்பிட்டாங்க. ஓகே, தப்பில்லை. ஆனால் அதை வழி நடத்துகிற முறை, 1000 ரூபா டிக்கெட்டு 1500 டிக்கெட்டு விற்ற. ஏன் விற்ற? நாங்கள் விற்கல, தேட்டருக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் விற்றாங்க. அவங்க ஏன் விற்றாங்க? நீ 250 கோடி உனக்கு சம்பளம் கொடுத்ததால, படத்தின் செலவும் நீ நடிக்கிறது அதிகமானதால் அப்படி விற்க வேண்டிய கடமை அவங்களுக்கு வந்தது. இல்லைன்னா லாஸ். இப்போ இப்படி பண்ணியே பல படங்கள் லாஸ். அதனால் ஒரு தொண்டர்கள் நீங்கள் நடந்துக்கிற முறையை பார்த்து, சார் நீ ஒரு தலைவர் தானே, முன்ன நடிகர் இப்போ தலைவர், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், பஸ்ஸில் ஏறுறான், நீ கட்டளை இட்டு ஏறக்கூடாது அப்படின்னா ஏறக்கூடாதா இல்லையா?